சார் இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்றாச்சு. ஆனாலும் இப்போ ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய ஆட்சி நிலைக்காது. இப்போ என்ன பிரச்சனை, அடுத்த 6 மாதம் இவருடைய ஆட்சி எப்படி இருக்க போகுது சார்? அவருக்கு இப்போ போகிறது வந்து 9ஆம் இடத்துல சனி போன அஷ்டமச்சனி முடிஞ்சு ஜென்மகுருனாவே எப்பவுமே வந்து மனக்குழப்பம், நம்ம இருக்கிற இதில் வந்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறது. அவர் பதவியேற்ற நேரம் இருக்கு இல்லையா, 10-18 கரெக்டாக. ஸோ அந்த நேரத்துக்கு பதவியேற்ற நேரத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆட்சியில் வந்து பிரச்சனைகள் இருக்கு. கண்டிப்பா. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, த்ரிஷா அவர்கள் அரசியலுக்கு வருவாங்களா? விஜய் த்ரிஷா அரசியல் எப்படி இருக்க போகுது? த்ரிஷா அவர்களுக்கு ஜாதகம் எப்படி அரசியலுக்கு வருவதற்கான? விஜய்க்கு அவங்க பெரிய சப்போர்ட்டா இருக்காங்கன்னு ஜாதகப்படி நல்லது. நாளைக்கு விஜய் இல்லாத நிலையில இவங்களும் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. ஓ, த்ரிஷாவோட ஜாதகம் உண்மையான முதலமைச்சர் ஜாதகம். இந்த கூட்டணி கட்சிகளால இவருக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா உண்டு. வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்றாச்சு. ஆனாலும் இப்போ ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய ஆட்சி நிலைக்காது, ஒரு 4 மாதத்துலேயே ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்ற நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ என்ன பிரச்சனை, அடுத்த 6 மாதம் இவருடைய ஆட்சி எப்படி இருக்க போகுது சார்? அவருடைய ஜாதகப்படி பார்க்கும் பொழுது சில கொஞ்சம் பிரச்சனைகள் இதுவாக இருந்தாலும் அவருக்கு இப்போ போகிறது வந்து 9ஆம் இடத்துல சனி போன அஷ்டமச்சனி முடிஞ்சு ஜென்மகுருனாவே எப்பவுமே வந்து மனக்குழப்பம், நம்ம இருக்கிற இதில் வந்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி 2ல் கேது 8ல் ராகு. அதனால தான் அவர் வந்து பேசுறதுக்கு நீங்கள் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா பேசுறதே கம்மியாக இருக்குது. அவங்க எதிர்த்து யாரா பேசிட்டு இருந்தாலும் இவர் பேசாமல் அமைதியாக இது பண்ணுறாரு, யோசிச்சு பேசுறாரு. ஏன் அப்படின்னா அது 2ல் கேது இருந்தால் நம்ம ஏதாவது பேசப்போ தப்பாக மாறிடும். அதுவும் ஒரு காரணம். அது இல்லாமல் இவர் புதுசுன்றதுனால மற்றவங்கள மாதிரி இப்போ கலைஞர் மாதிரியோ இல்லை ஜெயலலிதா அம்மா அவர்கள் மாதிரியோ அவர் அந்த அளவுக்கு சட்டசபையில் பேசுறது இன்னும் பழக்கம் இல்லை. உதயநிதி ஸ்டாலின்லாம் அவரெல்லாம் பேசி பழக்கம் அப்படின்றதுனால அவருங்கெல்லாம் பேசுகிறாங்க. இவர் புதுசுன்றதுனால கொஞ்சம் காலம் ஆகலாம் மேபி இந்த ஒரு விஷயத்துக்கு. பட் வந்து இப்போ போகிற டைம் நம்ம அவர் ஜாதகப்படி சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் அவர் பதவியேற்ற நேரம் இருக்கு இல்லையா, 10-18 கரெக்டாக. ஸோ அந்த நேரத்துக்கு பதவியேற்ற நேரத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆட்சியில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுதே தவிர, அதாவது டிசம்பர் ஜனவரி வரைக்கும் 2027 ஜனவரி வரைக்குமே ஆட்சியில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுது. அது நம்ம போக போக தான் பார்க்கணும். இந்த பிரச்சனை அப்படின்றது எதிர்கட்சிகளால உருவாக வாய்ப்பு இருக்கா, சூழ்ச்சிகளால, இல்ல உட்கட்சிக்குள்ளேயே ஏதாவது விஷயங்கள்? அரசியல்ன்றதே சூழ்ச்சி தானுங்க. எதிர்கட்சிகளால தான் பிரச்சனை வரும், வேற யாரால பிரச்சனை வரப்போகுது? ஸோ இப்போ ஏடிஎம்கே ஒரு பக்கம் இது பண்ணியிருக்கு, அவங்களும் ஒரு பக்கம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே டிஎம்கே கிட்ட இருந்தவங்களும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. யார் எந்த நேரத்தில் பேக் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. இந்த 1 இயர் தாண்டணுங்க. 1 இயர் தாண்டினா தான் ஆட்சி நிலைக்குமா இல்லையான்னு சொல்லணும். இன்னொரு விஷயம், அவர் பதவியேற்ற நேரத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து லக்னத்தில், ஆனால் குரு லக்னத்தில் இருந்தால் பொதுவாக நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனால் இவர் பாதகாதிபதின்றது எதிராளி தான், எதிராளி இல்லை கூட்டாளின்னு தான் சொல்லுவோம். ஸோ அவர் லக்னத்தில் வரும்போது கரெக்டாக அதே மாதிரி தான் நடந்திருக்கு. 7ஆம் அதிபதி லக்னத்தில் எதிரணியோட கூட்டணியில் இவர் ஆட்சி அமைக்கிறார். ஓகேங்களா. பட் வந்து சூரியனும் புதனும் 11ல் இருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஆனால் இந்த சனி செவ்வாய் வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறது பெரிய போராட்டமாக தான் இருக்கும். ஓகே. ஆமா. இந்த கூட்டணி கட்சிகளால இவருக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா உண்டு. இது நம்ம இந்த 1 இயர் தாண்டிடுச்சுன்னா அப்புறம் நம்ம கேரண்டி கொடுக்கலாம். 1 இயர்க்குள்ள எது வேணா நடக்கலாம். கண்டிப்பா. அவர் பதவியேற்ற நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏதாவது பரிகாரங்கள் மூலமா இது மாற வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, இவருக்கு ஜாதகப்படி நம்ம பரிகாரம் பண்ணலாம். ஜாதகப்படி இப்போ வந்து பரிகாரங்கள் பண்ணும் பொழுது இவர் ஆட்சியில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி இவருக்கு ஒரு தெளிவான இது கிடைக்கும். அதே குழப்பங்கள்லாம் குறைஞ்சி ஒரு தெளிவான ரூட் கிடைக்கும். அது நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். அதாவது வந்து நம்ம பரிகாரங்கள் பண்ணும்போது சிலருடைய புத்தி கூட, இப்போ எதிர்கட்சிகளே இவங்களுடைய ஆட்சியை கவிழ்க்கணும்னு முயற்சி பண்ணாவோ, எதிர்கட்சிகள் இவருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கலாம் அப்படின்னு
முயற்சி பண்ணாலும் இந்த பரிகாரங்கள் பண்றதுனால அந்த முயற்சிகள் தோல்வியடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவருடைய ஆட்சியும் நல்லபடியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு தெளிவான பாதை, அந்த மாதிரியான ஒரு தெளிவான செயல்பாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ பரிகாரம் பண்ணுனா இதோட எஃபெக்ட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் சார்? அவருக்கு இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் ஒரு கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில், அப்புறம் பிள்ளையார்பட்டி, இங்கெல்லாம் பெரிய பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயங்கள். அந்த கோயிலில் யானை இருக்கும். யானை இருக்கிற கோயிலாக தான் பார்க்கணும். அந்த கோயிலில் இருக்கிற யானைக்கு இவர் நட்சத்திரத்தை முதல்ல அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கோயிலில் இருக்கிற யானைக்கு தயிர் சாதம், கொள்ளு சுண்டல், அதுக்கப்புறம் எள்ளு உருண்டை, இது 3மே சாப்பிட கொடுக்கணும். இது சாப்பிட கொடுத்தாவே அந்த அவருக்கு இருக்கிற தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அப்படி அந்த கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட உள்ளூர்ல இருக்கிற ஏதேனும் ஒரு கோயில்ல ஒரு யானை இருக்கும். கண்டிப்பா பெரிய பிரபலமான கோயில்ல அந்த கோயில்ல இருக்கிற யானைக்கு நீங்க போயிட்டு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்றீங்களோ இல்லையோ, அந்த கோயில்ல இருக்கிற யானைக்கு இவர் ஒரு நட்சத்திரம் சொல்லி தயிர் சாதமும், கொள்ளு சுண்டல், அப்புறம் எள்ளு உருண்டை, இது 3த்தையும் அவங்களுக்கு யானைக்கு சாப்பிட கொடுக்கறது ஒரு சிறந்த பரிகாரமா இருக்குங்க. கண்டிப்பா இந்த பரிகாரத்தை விஜயோட ரசிகர்கள், ஆதரவாளர்கள் இவங்க பண்ணலாம். விஜயும் போயிட்டு அவரும் பண்ணலாம். இந்த பரிகாரம் விஜயோட ஆதரவாளர்களும் பண்ணலாம். இந்த பரிகாரம் இப்ப இல்ல, அவங்க முன்னாடியே பண்ணி இருந்தாருன்னா இந்த ஒரு பரிகாரம், அவர் திருச்செந்தூர் ஏதோ கோயிலுக்கெல்லாம் போனார், அங்கெல்லாம் போனதை விட இந்த பரிகாரம் பண்ணி இருந்தாருன்னா அவர் அந்த 3 நாள் அலைஞ்சார் இல்லையா சீட்டுக்கு, அந்த பிரச்சனை சரியா இருக்கும். ஒண்ணு இந்த பரிகாரம் அவர் முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா அவரே மெஜாரிட்டியில வின் பண்ணியிருப்பார். ஓகே, எலெக்ஷன் முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா. இல்ல எலெக்ஷன் பின்னாடியும் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு இருந்தாருன்னா, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இந்த 3 நாள் கூட்டணிக்கு இது பண்ணாரு இல்லையா. ஸோ இந்த பரிகாரம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவருக்கு இருக்கிற தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் நடக்கும், நெகட்டிவான விஷயங்கள்லாம் விலகிடும். சார், இப்போ விஜய் அவர்கள் ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் கூட மக்கள் ஆதரவு அப்படின்றது எல்லாருக்குமே கிடைச்சிடாது இல்லையா? ஸோ இவருக்கு அந்த மக்கள் ஆதரவு இவ்வளவு அதிகமா கிடைக்கிறதுக்கு அவர் ஜாதகப்படி என்ன காரணம்? இல்ல, ஜாதகப்படி என்ன காரணம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல ஒரு கடக லக்னம்ன்றது சந்திரன் ஆட்சி வீட்டுல நீசபங்க ராஜயோகத்துல இருக்கு. அது நீசபங்க ராஜயோகம்ன்றது ஒரு நல்ல யோகம். ஓகே, ஆனா அது மட்டுமே சக்சஸ் பத்தாது. ஏன்னா நிறைய பேருக்கு தெருவில் டீ கடை வச்சிருக்கவங்க கூட சம்டைம்ஸ் நீசபங்க ராஜயோகம்லாம் இருக்கு. டாக்டர்ஸும் நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருமே அந்த மாதிரி பீக்குக்கு போக முடியாது. ஸோ இவருக்கு நீசபங்க ராஜயோகம் ஒரு யோகமான அமைப்பு. அது மட்டும் இல்லை, நிறைய யோகங்கள் இருக்கு. விபரீத ராஜயோகம் இருக்கு. ஓகேங்களா, 3 கிரகங்கள் 12ல இருந்தாலும் பாவப்படி 11ல இருக்கு. இது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான், அதுல குறை சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இது அவருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் பிளான் பண்ணியே பண்ணியிருக்கார். ஒரு 2013 அப்புறம் அவர் வந்த படங்கள்லாம் குழந்தைகளையும் பெண்களையும் ரசிக்கிற அளவுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி லவ் ஸ்டோரி தான். கில்லிக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் மாறிச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய லவ் சப்ஜெக்ட் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னும் போது அவர் அப்பவே அவங்க வசீகரிக்க ஆரம்பிச்சிட்டார். குழந்தைகள் மனசையும் பெண்கள் மனசையும் அவர் அண்ணனா இந்த மாதிரிலாம் நடிக்க ஆரம்பிச்சு வசீகரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இது லக்னத்திலே சந்திரன் இருக்கிறது இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த நீசபங்க ராஜயோகம், இந்த விபரீத ராஜயோகம் எல்லாமே சூப்பராக அவருக்கு வேலை செய்யுது. ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். அது இல்லாமல் முக்கியமாக 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது பெண் குழந்தைகளை வசீகரிக்கக்கூடியது. ஸோ அதுவும் சுக்கிரன் பலமாக இருக்கிறது ஒரு பக்கம் பாதகஸ்தானன்றனாலும் அதனுடைய எஃபெக்ட் ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ போகிறதும் சுக்கிர திசை, அதுவும் பெண்கள் வசீகரத்தை ஈர்க்கும். இதனால தான் அவருக்கு இந்த பொதுமக்களுடைய ஆதரவு முக்கியமாக இருக்குது. இப்போ போனது குரு புத்தி, அதனால தான் அவருக்கு சக்ஸஸ் ரேட்டிங் இருக்குது. ஓகே ஓகே, கண்டிப்பா. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய பர்சனல் ஜோதிடர் ராதன் பண்டிட் அவர்கள் மக்கள் ஆதரவால அடுத்ததா இவர் பிரதமர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலி நம்ம ஒருத்தருடைய ஜாதகத்தை இவர் இப்படி ஆவார் அப்படி ஆவார்ன்ட்டு அப்படி நம்ம அடுக்கிட்டு போகவே முடியாதுங்க.
ஓகேங்களா. எல்லாருக்குமே அவருக்கு வந்து போகிறது பாதகாதிபதி திசை, அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து இது கலைஞருக்கு பாதகாதிபதி திசை வரும்பொழுது அவர் சக்கர நாள் காலையிலே உட்கார நிலைமைக்கு வந்துட்டார். விஜயகாந்துக்கு பாதகாதிபதி திசை நடக்கும் பொழுது அவர் வந்து படுத்த படுக்கையாயிட்டார். அரசியலை விட்டு விலகி அவருக்கு அவர் அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கவே டைம் சரியாக இருந்துச்சு, பேச்சை குளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ போகிறது வந்து விஜய்க்கு பாதகாதிபதி திசை. பாதுகாப்பு தேசம் வந்து பெரிய வளர்ச்சியெல்லாம் கொடுக்காதுங்க, ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கும். பட் வந்து அது பெருசாக நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. பாதுகாப்பு எப்பவுமே பாதுகாதிபதி திசையில் வந்து ரொம்ப வளர்ச்சியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம ஒரு ஜாதத்தை எடுத்துட்டு ஒரு நீசபங்க ராஜருக்கு அதை கொண்டு போய் விட்டுறோம் நம்ம பாருன்னு சொல்லிட்டு போகவும் முடியாது. ஓகேங்களா. ஒரு லிமிட்டட் தான் எல்லாமே. இப்போ ஒரு பிரதமராக இருக்கிறாரா, அடுத்து இது ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரா, அடுத்து பிரதமர் ஆவார்னா அந்த நேரத்துக்கு நம்ம அதோட போட்டி போடக்கூடிய ஜாதகம். இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், அடுத்து தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்ற விஷயத்தை முன்னாடி எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதினு இருந்தோம், அந்த மாதிரி விஜய் த்ரிஷா அப்புறம் ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்ன்ட்டு முன்னாடி நம்ம கணிச்சிருக்கோம். இப்போ ஸ்டாலின் இந்த நேரத்தில் தோத்துட்டார். ஓகேங்களா. எடப்பாடி அவங்க ஜாதகப்படியும் அவங்க பெருசாக ஷைன் பண்ணல. ஸோ அப்படின்னும் பொழுது நான் சொன்ன அந்த ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் விஜய் அப்படின்ற இது வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி போட்டி போடக்கூடிய ஜாதகங்கள் வரும்போது தான் நம்ம அதை பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். நம்ம இவருக்கு ஒரு ஜாதகம் உயர்ந்த ஜாதகம், நம்ம ரஜினி படத்தில் வர்ற மாதிரி இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இவர் அங்கே போயிடுவார் இங்கே போயிடுவார் அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. கண்டிப்பா. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, த்ரிஷா அவர்கள் அரசியலுக்கு வருவாங்களா? விஜய் த்ரிஷா அரசியல் எப்படி இருக்க போகுது? த்ரிஷா அவர்களுக்கு ஜாதகம் எப்படி அரசியலுக்கு வருவதற்கான? த்ரிஷாவோட ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது விஜய்க்கு அவங்க பெரிய சப்போர்ட்டா இருக்காங்கன்னு ஜாதகப்படி நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னா விஜய் மென்மையான விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவர். அவருடைய ஜாதகப்படி ரொம்ப மென்மையானவர், அரகண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் நீச்சமாயிடுச்சு, சந்திரன் பலமாயிடுச்சு. அப்படின்னும் போது அரசியல் அறிவு இருக்குமே தவிர கொஞ்சம் மென்மையான போக்கை கடைபிடிக்கக்கூடியவர். ஆனால் நம்ம த்ரிஷாவுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தான் கடுமையான சூழல்ல எப்படி ஹேண்டில் பண்றது. எப்படி ஜெயலலிதா மேடம் நீங்க எவ்வளவு டார்ச்சரா பண்ணுங்க, என்னன்னா பண்ணுங்க, நின்று அடிப்பாங்க. இதே இப்போ விஜய் எதிர்கட்சிகளா அவருக்கு அவங்க ஜோதிடருக்கு அரசியல் பிரிவு தலைவர் பதவி ஏதோ கொடுத்ததுக்கு அது எப்படி கொடுக்கலான்னு கேள்வி கேட்டாங்க. உடனே இவர் அடுத்து அது முடிஞ்ச மதியத்துக்குள்ளேயே வேண்டாம் நீக்கப்பட்டாருன்னு அப்படின்னு. ஆனா ஜெயலலிதா மேடம் இருந்திருந்தாங்கன்னா அவர் சொல்லிட்டா நீ என்னன்னா சொல்லிக்கோ, நான் என் விருப்பப்படிதான் நடப்பேன் அப்படின்ட்டு அவங்க போயிருவாங்க. அந்த போல்டு அந்த ஸ்ட்ராங் பர்சன் ஜெயலலிதா. ஓகேவா. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சன் தான் த்ரிஷா. ஓகேங்களா. ஸோ அதனால த்ரிஷாவுடைய ஜாதகம் விஜய்க்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்க போகுது. நாளைக்கு விஜய் இல்லாத நிலையில இவங்களும் முதலமைச்சர் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. த்ரிஷாவோட ஜாதகம் உண்மையான முதலமைச்சர் ஜாதகம். அப்படிங்களா? ஆமாங்க. நீங்க விஜயோட ஜாதகத்தை விட பல மடங்கு பலம் வாய்ந்தது. ஆமா. நீங்க த்ரிஷாக்கு ரசிகர்கள் இருக்கலாம். ஆனா த்ரிஷா டைரக்ட் அரசியலுக்கு அவங்க இந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனா ஒரு கட்சி, ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு ஹீரோ, அவரை ஒரு பெரிய இது வரும், அந்த கட்சியில இவங்க வர்றதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கரெக்டா இல்லையா? இதுக்கப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களுடைய ஆட்சி நிலை எப்படி இருக்க போகுது? இல்லை, நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஜாதகம் சூப்பரான ஜாதகங்க. அது நீங்கள் குறைச்சி எடை போடவே முடியாது. உதயநிதி ஸ்டாலின் கலைஞருக்கு ஈடான ஜாதகம் நான் பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். கலைஞருக்கு எப்படி இதுவோ அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் பவர்ஃபுல் ஜாதகம். இப்போ போகிற திசா புத்தியும் நல்லா இருக்கிறதுனால தான் அவர் ஜெயிச்சார். இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ போகிறது அவருக்கு சுக்கர புத்தி. இப்போ நீங்கள் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் என்னதான் பண்ணியிருந்தாலும் நம்ம சொல்லலாம், அவர் வாரிசு அரசியல் கூட சொல்லலாம். ஆனா முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவர் அறிவிச்சிருந்தாங்கன்னா அவர் இன்னைக்கு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிருப்பாரு. ஓகேங்களா. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஜாதகம். ஸோ அதாவது நம்ம வேட்பாளர் நிக்கிறாங்களே அவங்களுக்கு அந்த டைம் என்ன நடக்குது அதை பொறுத்தாங்க வெற்றியே. அவங்க ஜாதகப்படி அதை பொறுத்தா யாருக்கு வெற்றி அடைன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் நிக்க வச்சிருந்தா இன்னைக்கு டிஎம்கே தான் ஆட்சி பண்ணியிருக்கும். ஓகேங்களா. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் ஜாதகம்
அவங்க முதலமைச்சரா இது பண்ணல. ஓகேங்களா, அதனாலதான் அவங்க தோத்தாங்க, அந்த கட்சி தோத்து. ஸோ விஜய் ஜாதகமும் இது நல்ல ஸ்ட்ராங்கான ஜாதகம் தான். பட் வந்து நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, இந்த அளவுக்கு அது மக்கள் இந்த அளவுக்கு மனமாற்றம் எதிர்பார்த்திருக்கா, இது ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்க, அதனால மனம் மாறி இருக்காங்க. கண்டிப்பா சார், ஜோதிடம் சார்ந்தா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றிம்மா.